காலை மலர் நிகழ்ச்சிக்கு அன்பார்ந்த நண்பர்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். முதலில் நாம் பத்ரிஜி அவர்களின் தகவல்களை பார்ப்போம். அதன் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் தகவல் நேற்றைய தகவலினுடைய கண்டினியூவேஷன் தான் இது. இன்னைக்கும் சார் நம்மளுடைய கேட்பதர் பற்றி தான் அவர் கொடுத்திருக்காரு. ஸோ நாம ஆல்ரெடி பார்த்தோம் நேத்திக்கு. அதாவது நாம எப்படி கேட்கணும், எப்படி நாம செவி சாய்க்கணும் அப்படின்னு சொன்னாரு சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் இந்த மெசேஜ 2016 பிப்ரவரியில கொடுத்திருக்காரு. எங்க இருந்து கொடுத்திருக்காருன்னு பார்த்தோம்னா, அவர் தோத்தாபுரி ஆசிரமம் பூரி ஒடிஷால இருந்து கொடுத்திருக்காரு. நேத்திக்கு கைலாசபுரியில இருந்தாரு. அடுத்த நாள் எங்க இருக்காரு? ஒரிசால இருக்காரு. பாருங்க அவர் எவ்வளவு டிராவல் பண்றாரு ஒரு நாள்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு நமக்காக இந்த ஞானத்தையும் தியானத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இந்த தியானம் போய் சேரணும். இந்த உலகம் சாகாஹார ஜெகத், பிரமிட் ஜெகத், தியான ஜெகத் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவு தன்னுடைய உழைப்பை கொடுத்திருக்காரு. சோ அவருக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். சோ இன்னைக்கு காலை தகவல் என்னவென்றால், லேர்னிங் டு லிசன். When you learn, you earn. In learning or earning, you need ear. Training the ear is the science of listening. Listening is the way of learning. No listening, no learning. A little listening, a little learning. Great amount of listening, great amount of learning. Learning is directly proportional to listening. Learning to listen calls for Herculean amount of patience, of enthusiasm, and of desire for growth. Learning to listen to spirituality is called as Shravana. Shravana is the hallmark of a student dedicated to spirituality. The chapter of listening is the chapter of discipleship. Be a student of every master, that is, listen to every master. இது அவர் கொடுத்த ஆங்கில செய்தி. அதனுடைய தமிழாக்கத்தை நாம இப்ப பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். சோ இதனுடைய தமிழாக்கம், நாம கேட்க கற்றுக்கொள்வது. நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். கற்பதில் அல்லது சம்பாதிப்பதில் உங்களுக்கு காது தேவை. காதுக்கு பயிற்சி என்பது கேட்கும் விஞ்ஞானம். கேட்பது கற்றலின் வழி. கேட்பது இல்லை என்றால் கற்றல் இல்லை. கொஞ்சம் கேட்பது சிறிய கற்றலை கொடுக்கிறது. அதிக அளவில் கேட்பது பெரும் கற்றல். கற்றல் கேட்பதற்கு நேரடி விகிதாச்சாரமாகும். கேட்க கற்றுக்கொள்வது மிகுந்த பொறுமைக்கான அழைப்பு, உற்சாகத்தின் அழைப்பு, வளர்ச்சிக்கான ஆசை. ஆன்மீகத்தை கேட்க கற்றுக்கொள்வது ஸ்ரவணம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரவணம் என்பது ஆன்மீகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாணவரின் அடையாளமாகும். கேட்கும் அத்தியாயம் சீஷத்துவனின் அத்தியாயம். ஒவ்வொரு குருவுக்கும் ஒரு மாணவராக இருங்கள். அதாவது ஒவ்வொரு குரு சொல்வதையும் கேளுங்கள். இது நமக்கு பத்ரி சார் கொடுத்திருக்காரு. எவ்வளவு அற்புதமா கொடுத்திருக்காரு இல்லையா மாஸ்டர்ஸ் நமக்கு. சோ நாம இந்த இடத்துல நாம என்ன சொல்றாரு, நேத்திக்கு நமக்கு என்ன சொன்னார் சார்? நாம கேட்கணும், செவி சாய்க்கணும் அப்படின்னு சொன்னார். அது பண்ணணும் அப்படின்னா நாம ஃபர்ஸ்ட் மௌனத்துல இருக்கணும். மௌனமா இருந்தாதான் மற்றவங்க சொல்றத நாம கேட்க முடியும் அப்படின்னு அழகா சொன்னாரு. அதே விதமா இன்னைக்கு அதுக்கு அடுத்த நிலையை நமக்கு கொடுத்திருக்காரு. நம்ம எந்த மாதிரி பேசுறோமோ அந்த மாதிரியான சக்கரத்துல இருப்போம் அப்படின்னு சார் சொன்னார் நேத்திக்கு. சோ இந்த இடத்துல நாம என்ன பாக்குறோம் அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சோ நாம எந்த நிலையில இருந்து பேசுறோமோ அந்த நிலையை பொறுத்து தான் நமக்கு நம்மளுடைய சக்ராஸ் இருக்கும்ன்றத நேத்திக்கு பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நாம கேட்கறதால நாம என்ன கற்றுக்கொள்கிறோம், நமக்கு என்ன கிடைக்கிறது. சோ
நாம கற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்றாரு சார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நாம எத்தனை விஷயம் கற்றுக்கொள்கிறோமோ நமக்கு அவ்வளவு ஞானத்தை நாம சம்பாதிக்கிறோம் இங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நாம கற்றுக்கொள்ளும் போதுக்கு நமக்கு ஞானம் அப்படின்றது நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. நமக்கு 64 கலைகள் இருக்கு. ஒவ்வொரு கலையும் நாம கற்கும் பொழுது நமக்கு அவ்வளவு ஞானம் நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தை நாம சின்ன சின்ன விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது கூட நமக்கு அந்த ஞானம் அப்படின்றது நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி நாம ஒரு விஷயத்த கற்க வேண்டும் என்றாலும், நாம் அதை சம்பாதிக்க வேண்டும். அதாவது அந்த ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றாலும் நமக்கு என்ன தேவை மாஸ்டர்ஸ்? காது அப்படின்றது தேவை இல்லையா? அது இருந்தா தானே நாம எதையாவது கேட்க முடியும். அந்த ஞானத்தையும் நாம பெற முடியும். சோ அதுக்கு நமக்கு காது அப்படின்றது ரொம்ப தேவை. நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு பணம் அப்படின்றதும் தேவை. ஆனால் அதற்கு மிஞ்சி ஞானமும் தேவை. எப்பொழுது நமக்கு ஞானம் அப்படின்றது இருக்கிறதோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான செல்வம் அப்படின்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். சோ அதே மாதிரி அந்த காதுக்கு நாம பயிற்சி கொடுக்கணும். எந்த மாதிரியான பயிற்சி கொடுக்கணும்? அது வந்து ஒரு கேட்கும் விஞ்ஞானம் அது. நாம எப்படி கேட்கணும் அப்படின்ற விஷயத்த நாம அந்த காதுக்கு வந்து நம்ம பயிற்சி கொடுக்கணும் மாஸ்டர்ஸ். எந்த விஷயங்கள நாம கேட்கணும், எப்படிப்பட்ட விஷயங்கள நாம கேட்கணும். ஏன்னா நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா, நாம எத கேட்கிறோமோ அதை பொறுத்துதான் இருக்கு. சோ நாம தான் அந்த காதுக்கு தெரியாது. நாம தான் அந்த கான்சியஸ் மைண்ட்ல இருந்த இந்த விஷயங்களை நாம கேட்கணும். நம்ம எந்த நிலைக்கு போகணும், எப்படிப்பட்ட ஞானம் நமக்கு வேணும், நமக்கு எப்படிப்பட்ட ஞானம் வேணும் மாஸ்டர்ஸ்? உயர்நிலை ஞானம் தானே வேணும். அதுதான் நாம அந்த காதுக்கு பயிற்சி அப்படின்றது. அது ஒரு விஞ்ஞானம், கேட்கும் விஞ்ஞானம் அப்படின்றது. சோ கேட்பது அப்படின்றது நாம கற்பதற்கான ஒரு வழி. நமக்கு எப்படி நம்ம கற்க வேண்டும் என்றால் நாம் கேட்க வேண்டும் அல்லவா? ஒன்று நாம சுவாத்தியாயம் பண்ண வேண்டும், இல்லை என்றால் கேட்க வேண்டும். சோ இது கற்றலுக்கான வழி. நாம கேட்கவில்லை என்றால் கற்கவும் முடியாது. நம்ம கொஞ்சமா கேட்டோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சமா தான் நாம கற்க முடியும். அதே மாதிரி நாம நிறைய கேட்டோம், நிறைய ஞானத்தை பெறோம் இப்போ அப்படின்னும் போது நாம எப்படி இருக்கும், நமக்கு நிறைய ஞானம் கிடைக்குது. நம்ம எதுவுமே இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெய்லி எடுத்துக்கோங்களேன். உங்க டெய்லி தினசரி வாழ்க்கையில நீங்க கொஞ்ச நேரம் தான் சத்சங்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க. இன்னைக்கு உங்களால ஒரு 10 நிமிஷம் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அப்ப நீங்க அந்த 10 மினிட்ஸுக்கான ஞானத்தை மட்டும் தான் நாம எடுத்திருக்கோம்னு அர்த்தம். ஆனா அதுவே உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கு. நீங்க போகும்போது வரும்போதெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணாம நாம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே போகும்பொழுது நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. அங்க கூட உலகளாவிய விஷயங்களும் இருக்கு. ஞானத்துக்கு நம்மளுடைய இந்த ஆன்ம வளர்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கு. சோ நாம எப்ப நம்மளுடைய அந்த ஆன்ம வளர்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம கற்கிறோமோ அப்பொழுது நமக்கு வந்து அந்த கற்றல் அப்படின்றது அதிக அளவில் இருக்கும். அப்பதான் நமக்கு நிறைய நாமளால அந்த ஞானத்தை சம்பாதிக்க முடியும். இது பார்த்தோம்னா நம்ம கற்பதற்கு வந்து நேரடி விகிதாச்சாரம் ஆகும். நாம எவ்வளவு கற்கிறோமோ, எவ்வளவு கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு ஞானம் நமக்கு கிடைக்கிறது. சோ நம்ம கேட்பதை கற்றுக்கொள்வது அப்படின்றது நமக்கு என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து நமக்கு பொறுமைய கொடுக்கும். இது வந்து நமக்கு எவ்வளவு மேலும் மேலும் நம்ம கற்க கற்க என்ன ஆகும், நமக்குள்ள அந்த பொறுமை, ஓ நாம இப்படி இருக்கணும், இதுதான் இந்த விஷயம் நமக்கு அது தெரியும். சோ நாம பொறுமையா இருக்கணும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறோம். அது நமக்கு மேலும் என்ன கொடுக்குது மாஸ்டர்? உற்சாகத்தை கொடுக்குது. என்ன மாதிரியான உற்சாகம் நமக்கு? அந்த பொறுமையோடு நமக்கு அந்த உற்சாகம் இருக்கும் பொழுது நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்னும் என்னமோ இருக்கு, நம்ம வளர்ச்சிக்கான ஆசை அது. நம்ம இன்னும் மேல மேல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது இல்ல. நம்ம இன்னைக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கு இன்னும் மேல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரியணும் இந்த பார்ட் அப்படின்னா, தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளவு தெரியும் மாஸ்டர்ஸ்? இத பத்தி ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. தியானம் செஞ்சு ஆரம்பிச்ச உடனே நமக்கு ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சது. அந்த சேஞ்சஸ பார்த்த உடனே நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததோ, இதுல இன்னும் என்னமோ இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து தியானம் பண்றோமா? தொடர்ந்து சத்சங்கம் கேட்கிறோமா? புக்ஸ் படிக்கிறோமா? இது எல்லாமே தான் நம்ம ஞானத்துக்கு வளர்த்துக்கிறதுக்கான ஒரு பயிற்சி. இதுதான் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ அது நமக்கு மேலும் மேலும் உற்சாகத்தை கொடுக்குது, பொறுமையை கொடுத்திருக்கு, வளர்ச்சியும் கொடுத்திருக்குல. நாம கேட்கிறோம் இங்க. அதே மாதிரிதான் நாம எல்லா விஷயங்களையும் பொறுமையா நாம கேட்கணும். அதே மாதிரி நாம ஆன்மீகத்தை கேட்க கற்றுக்கொள்வது அப்படின்றது ஸ்ரவணம் என்று அழைக்கப்படுது அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அதாவது அதுக்கு சான்ஸ்கிரிட்ல இருக்கிற வேர்ட் என்ன அப்படின்னா ஸ்ரவணம் அப்படின்னு. அதே மாதிரி
ஸ்ரவணம் என்பது ஆன்மீகத்திற்கு நாம ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நாம ஆயிடுவோம். ஏன்னா நாம வந்து அங்க இப்போ ஸ்டூடெண்ட்னா இங்க ஒரு குரு சிஷ்யர் சீடர் இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்டா இருப்போம் நாம அந்த இடத்துல. நமக்கு வந்து அந்த கேட்க கேட்க நாம வந்து ஒரு ஸ்டூடெண்டா என்ன சொல்லியிருக்காங்க இவங்க நம்ம கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? எப்ப நம்ம அங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நமக்கு என்ன புரியுது, நமக்கு அந்த விஷயம் தெரியாது. நாம கேட்டு பொறுமையா இருந்து கேட்டு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஒரு மாணவரா மாறிடுறோம்ல. நம்ம பசங்களை பாக்குறோம், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஒரு மாணவரா தானே இருக்காங்க. சோ அதே மாதிரி நாம கூட ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் அது எங்க, நாம அந்த ஆன்மீகத்தை பத்தி கேட்கும் பொழுது நாம அங்க வந்து ஒரு மாணவரா ஒரு சீடரா நாம இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமா நமக்கு காமிக்குது. அதே மாதிரி நாம ஒரு நம்மளுடைய ஒரு சாப்டரே அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம வந்து ஒரு சீடரா மாறுறதுக்கான அந்த டைம் அது நாம சின்ன வயசுல ஸ்டூடெண்ட்ஸா இருந்திருக்கோம். ஸ்கூல்ல வந்து இந்த உலகளாவிய விஷயங்களை நாம கற்று நாம வாழ்றதுக்கு தேவையான விஷயங்களை நாம கற்கும் பொழுது நாம அப்ப கூட ஒரு ஸ்டூடெண்டா மாணவரா நாம இருந்திருப்போம். ஆனா எப்ப நாம இந்த ஆன்மீகத்தை கற்றுக்கொள்கிறோமோ அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா நாம வந்து ஒரு சீடருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப பணிவா இருப்பாங்க. குருமார்கள் சொல்றத எல்லாத்தையுமே அவங்க பொறுமையா கேட்பாங்க. அவங்க ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை அப்படின்றது இருக்கு. சோ அந்த கற்றுக்கொள்ளும் போது அந்த ஆசை அப்படின்ற இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருப்போம், இப்ப நம்ம சார் வர்றாருன்னா எப்படி இருப்போம்? வாவ்! அப்படின்னு ரொம்ப பணிவா சந்தோஷமா இருப்போம்ல. அந்த இடத்துல நமக்கு பிடிச்ச ஸ்கூல்ல படிக்கும்போது கூட நினைச்சு பாருங்க. ஸ்கூல்ல படிக்கும்போது கூட நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், நமக்கு பிடிச்ச டீச்சர் வராங்கன்னா எப்படி இருப்போம்? ஓ! அந்த மேமா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு பணிவா இருப்போம். அவங்க கிட்ட ரொம்ப அன்பா பேசுவோம். அதுதான் அந்த இடத்துல இங்க ஆன்மீகத்துல நமக்கு அந்த பற்று அப்படின்றது இருக்கு. நமக்கு பிடிச்சது அப்படின்றதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு சீடர் அப்படின்ற நிலையில நாம இருப்போம். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, நாம ஒவ்வொரு குருமார்கள்கிட்டயும் நாம வந்து சிஷ்யரா நாம இருக்கணும். நாம எல்லா குருமார்கள் சொல்றதையும் நாம கேட்கணும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. சோ பாருங்க மாஸ்டர்ஸ், இந்த இந்த டாபிக் நம்ம கேட்கறதுன்னு எவ்வளவு சாதாரணமா சொல்ற ஒரு விஷயத்துல எவ்வளவு ஒரு ஞானம் அடங்கி இருக்கு. அவர எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து பத்ரி சாருடைய தகவல்கள் சின்ன சின்னதா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அதுல ஒரு ஆழமான ஒரு புரிதல் இருக்கும். சோ நாம எப்ப இந்த புரிதலை கேட்கிறோமோ, கேட்டு நம்ம மௌனத்துல இருந்து கேட்டு இத பிராக்டிஸ் பண்றோமோ, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க நாம எப்படி தியானத்தை பயிற்சி செய்யறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நாம இத பயிற்சி செய்யணும். எல்லா குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம கேட்கணும். இப்ப ரமண மகரிஷி ஆகட்டும், விவேகானந்தர் ஆகட்டும், மகாத்மா காந்தி ஆகட்டும், நம்ம யாரு லோப்சாங் ராம்பா மாஸ்டரா இருக்கட்டும், சேத் மாஸ்டர் ஆகட்டும், நிறைய ஆசான்கள் இருக்காங்க. இப்ப வெஸ்டர்ன் மாஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுடைய இதெல்லாமே நம்ம கேட்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாம் புதிய புதிய விஷயங்கள், நம்மளை பத்தின விஷயங்கள் தான் அது எல்லாமே. சோ நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேட்க கேட்க தான் நமக்கு அதோட ஞானம் புரியும். நம்ம கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆன்மீக பாதையில முன்னேறும் போது நம்ம அறியாமலே நாம ஒரு சீடராவே மாறிடுவாங்க. அடுத்த குரு கிட்ட நம்ம போனோம், அங்கேயே நிக்க கூடாது. அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு குரு எனக்கு இது புரிஞ்சிருச்சு, இது நல்லா இருக்கு, நான் இப்படியே இருக்கேன்னு கிடையாது. அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னா வேற ஒரு குருவை கேட்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். ஆனா இந்த தியானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இங்க நமக்கு இதுதான் தி ஹையஸ்ட் பாயிண்ட். நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா தியானத்தை மிஞ்சின விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அது பகவத்கீதையில கொடுத்திருக்காரு, ஸ்ரீகிருஷ்ணரே கொடுத்திருக்காரு. அந்த விஷயத்த கூட நம்ம ஆல்ரெடி நிறைய செஷன்ஸ்ல அதை கேட்டிருக்கோம். சோ எந்த எந்த அளவுக்கு பூஜை எவ்வளவு இம்பார்ட்டன்ட், தியானம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஜபத்தையும் தாண்டி தவத்தை இதெல்லாம் தாண்டினதுதான் நம்மளுடைய இந்த தியானம் தி ஹையஸ்ட். நாம அந்த லயத்துக்கு போகணும்னா இந்த தியானம் ரொம்ப முக்கியம். சோ இந்த தியானத்தை பண்ணிக்கிட்டே நாம இந்த ஸ்ரவணத்தை பயிற்சி செய்யும் பொழுது, எல்லா குருமார்கள் கிட்டையும் போகும் பொழுது நாம ஒரு அற்புதமான ஒரு சீடரா நாம மாறி நம்மளுடைய இந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கு நமக்கு வழிவகுக்குது மாஸ்டர்ஸ். சோ இதுதான் இன்றைய பத்ரி சாருடைய தகவல். மறுபடியும் நாளை இன்னொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.